சோலையூரில் வசிக்கும் செல்வம் மிகுந்த வசதி படைத்தவர். மர வியாபாரி. ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான உதவிகளை செய்து வந்தார். அவரது நெருங்கிய நண்பர் முத்து இவரது செயல் மிகவும் பிடிக்கும். இருப்பினும் தனக்கு தேவையான பொருட்களை சிறிது சேமித்து வைத்துக்கொள் என்று சொன்னார். சிறிது காலத்தில் ஊர் மாற்றலாகி முத்து போய்விட்டார். செல்வத்துக்கு தொழிலில் நட்டம் ஏற்பட்டது. ஆதலால் தனது பெரிய வீட்டை விற்று கடனை அடைத்தார். குடிசை வீட்டில் குடிபுகுந்தார். அப்பொழுது 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி வந்து படிப்புக்காக உதவி கேட்டால் தன்னால் முடியவில்லையே என்று மிகவும் மனம் வருந்தினார். அப்பொழுதுதான் ஒரு யோசனை வந்தது. அனைத்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் நுழைவுத் தேர்வு கல்லூரி நுழைவுத் தேர்வுக்காக பயிற்சி அளித்தார். அதில் 20 மாணவர்களில் 5 பேர் மருத்துவ படிப்பிற்கும் 10 பேர் பொறியியல் படிப்பிற்கும் ஏனைய பேர் பட்டப்படிப்பிற்கும் தேர்வு பெற்றனர். மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஊரிலிருந்து முத்து நண்பரை பார்க்க வந்தார். அப்பொழுது செல்வத்தின் நிலைமையை பார்த்து மிகவும் மனம் நெகிழ்ந்தார். மேன்மக்கள் தான். எவ்வளவுதான் சங்கை சுட்டாலும் வெண்மையாக தான் இருக்கும். மேன்மக்கள் வறுமை நிலையிலும் தாழ்ந்து போகாமல் மேன்மக்களாகவே இருக்கின்றனர்.